இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும்னு இருக்கு. இந்த மனுஷன் மட்டும் எந்த கவலையும் இல்லாம கதை எழுதிட்டு இருப்பாராம். கதை எழுதுறாராம், பெரிய கதை. ஏன் தங்கைக்கு உடம்பு சரியில்லையே, ஏன் பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே, இந்த நினைப்பு மட்டும் இருந்தா இப்படி 50க்கும் 100க்கும் திண்டாட மாட்டோம். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த வார கடைசியில வீட்டுக்காரருக்கு 3 மாசம் வாடகை கொடுக்கணும். கதை எழுதுறத விட்டுட்டு வீட்டு வாடகையை கொடுக்கற வழிய பாருங்க. வெங்கட் வீடு தானே? ஆமா. வெங்கட் இருக்காரா? உள்ள வாங்க, உட்காருங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. நான் பாலா, பத்திரிகைல சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன். தெரியும், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் 1 மாசமா கதை எழுத விட்டுட்டேன். வீட்டு சூழ்நிலை சரியில்லை. திடீர்னு பத்திரிகை ஆசிரியர் 10 கதை பண்ண சொல்லிட்டாரு. அதுவும் அடுத்த வாரத்துக்குள்ள எழுத சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால கதை எழுத முடியாது. உங்க கதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன். எழுதுற முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 10 கதைகள் கொடுத்தீங்கன்னா பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எப்படி சார் உங்களால இப்படி எல்லாம் கேட்க முடியுது? பணத்துக்காக கதை உங்ககிட்ட வித்தன்னா அதை நான் எழுத்துக்கு பண்ற துரோகம். உங்க மனசு மாறுனா இந்த அட்ரஸ்க்கு வந்து பாருங்க. 10 கதை கொடுத்தா பணமாவது வரும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 1 வாரத்துல ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த வார கடைசியில வீட்டுக்காரருக்கு 3 மாசம் வாடகை கொடுக்கணும். இன்னும் 1 வாரத்துல ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. உங்க மனசு மாறுனா இந்த அட்ரஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சார், பாலா சார். வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். சார், நான் கதைகளை கொடுக்கறேன். நல்ல வேளை வந்தீங்க. நாளைக்கு தான் கடைசி நாள். ஒரு நிமிஷம். இந்தாங்க செக். அப்ப நான் கதைகளை நாளைக்கு கொடுக்கட்டா? அது பரவாயில்ல. அப்ப நான் வரேங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். பாத்தியா,
கதை கொடுத்ததுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. சந்தோஷம் தானா?